லாசரு மரித்து போனான். இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவருடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். 4 நாள் ஆயிற்று. இயேசு வந்தபோது அவன் கல்லறையில் வைக்கப்பட்டு 4 நாள் ஆயிற்று என்று கண்டார். பெத்தானியா ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் இருந்தது. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் யூதேயாவுக்கு போக வேண்டும் என்று தீர்மானமாயிற்று. சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவோடு போக வேண்டும் என்று தோமா ஆலோசனை கூறுகிறான். பெத்தானியாவுக்கு அருகாமையில் இயேசு கிறிஸ்து வருகிறார். இந்த ஊர் எருசலேமுக்கு சமீபமாய் ஏறக்குறைய 2 மைல் தூரத்தில் உள்ளது. இயேசு கிறிஸ்து இந்த ஊரில் செய்கிற அற்புதத்தை குறித்து எருசலேம் நகரத்தில் உள்ள ஜனங்களும் கேள்விப்படுவார்கள். நமக்கு நெருக்கமானவர்கள் யாராவது மரித்து போனால் அவருடைய குடும்பத்தில் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் என்பது நமக்கு தெரியாது. இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பு பெத்தானியா ஊரில் இருந்தபோது அவருடைய சிநேகிதனாகிய லாசரு தன் வீட்டில் இருந்தான். இப்போதோ அவன் மரித்து போய் கல்லறையில் வைக்கப்பட்டிருக்கிறான். லாசருவின் சரீரத்தை கல்லறையில் வைத்து 4 நாள் ஆயிற்று. சில சமயங்களில் தேவனுடைய அற்புதம் உடனடியாகவும் நடைபெறலாம், காலதாமதமாகவும் நடைபெறலாம். எப்படி இருந்தாலும் தேவனுடைய தீர்மானத்தின் பிரகாரம் அவருக்கு சித்தமான காரியம் நிச்சயமாகவே நிறைவேறும். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கள் சில சமயங்களில் மெதுவாக நடைபெறலாம். காலதாமதம் ஆனாலும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவது நிச்சயம். லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. இயேசு கிறிஸ்து தாம் இருந்த ஊரில் 2 நாள் தங்கியிருந்தார். லாசருவின் வியாதியை பற்றி செய்தி சொல்ல வந்தவன் 1 நாள் பிரயாணம் பண்ணினான். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் பெத்தானியாவுக்கு பிரயாணம் பண்ணிய வர 1 நாள் ஆயிற்று. ஆக மொத்தம் லாசரு மரித்து 4 நாள் ஆயிற்று. யூதர்கள் தங்களுடைய பாரம்பரியத்தின் பிரகாரம் மரித்தவர்களுடைய ஆவி அவர்களுடைய சரீரத்தை 3 நாள் சுற்றி வரும் என்று நம்புகிறார்கள். இந்த 3 நாட்களும் துக்கம் அனுசரிப்பார்கள், அழுது புலம்புவார்கள். ஒருவேளை அந்த ஆவி இவர்களுடைய அழுகைக்கு இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு மறுபடியும் அந்த சரீரத்திற்குள் வந்துவிடும். இறந்தவர் உயிர் பிழைத்தார் என்பது யூத மார்க்கத்து தலைவர்களுடைய நம்பிக்கை. 4வது நாளில் மரித்தோரின் உடல் நாற்றம் எடுக்கும். அப்போது அந்த நபருடைய ஆவி அவருடைய கல்லறையை விட்டு புறப்பட்டு போய்விடும். இதனால் 4ஆம் நாளில் மரித்தோரின் உற்றார் உறவினர் எல்லோரும் தங்கள் மார்புகளில் அடித்துக்கொண்டு மிகுந்த சத்தமிட்டு அழுவார்கள். சில இடங்களில் 4 நாட்களுக்கும் 7 நாட்களுக்கும் இவ்வாறு துக்கம் அனுசரிப்பார்கள். ஆறுதல் சொல்லுங்கள். யூதரில் அநேகர் மார்த்தாள், மரியாள் என்பவர்களுடைய சகோதரனை குறித்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருந்தார்கள். லாசருவின் மரணத்தினால் அவனுடைய சகோதரிகள் மிகுந்த துக்கத்தில் இருக்கிறார்கள். யூதரில் அநேகர் லாசருவின் சகோதரிகளாகிய மார்த்தாள், மரியாள் ஆகியோருக்கு ஆறுதல் சொல்லும்படி அவர்களிடத்தில் வந்திருக்கிறார்கள். எங்கு மரணம் இருக்கிறதோ அங்கு துக்கமும் அழுகையும் ஒப்பாரியும் இருக்கும். இப்போது மார்த்தாளின் வீட்டில் மரணம் உண்டாயிருக்கிறது. இவர்கள் தேவனுக்கு பயந்து ஜீவிக்கிறவர்கள். இவர்களுடைய குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருக்கிறது. இருப்பினும் இந்த வீட்டிலும் லாசருவின் மரணத்தினால் துக்கம் நிறைந்திருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்முடைய இருதயத்தின் கலக்கங்களை நீக்கும். இருதயத்தில் இருந்து துக்கமும் கலக்கமும் நீங்கினாலும் துக்க வீட்டில் இருந்து வருத்தம் நீங்குவதில்லை. துக்கப்படுகிறவர்கள் எங்கே இருக்கிறார்களோ அங்கே ஆறுதல் சொல்லுகிறவர்களும் இருக்க வேண்டும். துக்கப்படுகிறவர்களோடு நாமும் துக்கப்பட வேண்டும். அழுகிறவர்களோடு நாமும் அழ வேண்டும். அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும். இது விசுவாசிகளாகிய நமது கடமை. லாசருவின் மரணத்தினால் அவருடைய சகோதரிகள் துக்கத்தோடு இருக்கிறார்கள். யூதரில் அநேகர் இந்த சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக அவர்களுடைய வீட்டில் கூடி வந்திருக்கிறார்கள். லாசரு உயிரோடு இருந்தபோது அவனுக்கு நற்பெயர் இருந்திருக்க வேண்டும்.
ஆகையினால்தான் அநேகர் துக்கம் விசாரிப்பதற்கு வந்திருக்கிறார்கள். லாசரு மரித்து போனாலும் அவன் தேவனுடைய சமூகத்தில் இருப்பதற்காகவே போயிருக்கிறான். நமக்கு அறிமுகமான விசுவாசிகள் நமக்கு முன்பாக மரித்து போனால் அவர்கள் கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு முன்பாக போய் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று விசுவாசிக்க வேண்டும். இந்த விசுவாசமே நமக்கு ஆறுதலை தரும். பெத்தானியா கிராமத்தில் லாசருவின் குடும்பத்தார் பிரபல்யமானவர்களாக இருந்திருக்க வேண்டும். ஆகையினால்தான் இருவரில் அநேகர் இந்த சகோதரிகளுக்கு ஆறுதல் சொல்ல வந்திருக்கிறார்கள். ஏராளமான ஜனங்கள் இவர்களுடைய வீட்டிற்கு வந்திருப்பதும் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாகவே நடைபெறுகிறது. இயேசு கிறிஸ்து மரித்து போன லாசருவை உயிரோடு எழுப்பப் போகிறார். அந்த அற்புத சம்பவத்திற்கு இங்கு வந்திருக்கும் யூதர்கள் எல்லோரும் கண்ணார கண்ட சாட்சிகளாக இருப்பார்கள். தேவனுடைய நாமம் ஒரு சிலர் மத்தியில் மகிமைப்படுவதற்கு பதிலாக அநேகர் மத்தியில் மகிமைப்பட போகிறது. இறந்தவரின் உறவினருக்கு ஆறுதல் சொல்லுவதற்காக உற்றார் உறவினர் எல்லோரும் அவர்களுடைய வீட்டிற்கு வருவது வழக்கம். பல நாட்களுக்கு இவ்வாறு வந்து போவார்கள். இறந்தவரின் உறவினர்கள் கல்லறையில் இருந்து திரும்பி வரும்போது ஆறுதல் சொல்லும்படி வந்திருக்கிறவர்கள் வரிசையாக நின்று அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளை கூறுவார்கள். இதன் பின்பும் பல நாட்களுக்கு அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் அந்த வீட்டிற்கு வந்து ஆறுதல் கூறுவது வழக்கம். மார்த்தாள். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட போது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். மரியாளோ வீட்டிலே உட்கார்ந்திருந்தாள். நம்முடைய சிநேகிதர்கள் நம்மோடு கூட இருக்கும்போது அவர்களுடைய முக்கியத்துவம் நமக்கு தெரியாது. அவர்கள் மரித்து போன பின்புதான் அவர்களை பற்றி நாம் அதிகமாக யோசிப்போம். அவர்கள் நம்மோடு கூட இருந்தால் மிகவும் நன்றாய் இருக்கும் என்று விரும்புவோம். இயேசு கிறிஸ்து பெத்தானியா ஊருக்கு வந்து கொண்டிருக்கிறார். இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்படுகிறாள். இயேசு எப்படியும் தங்கள் கிராமத்திற்கு வருவார் என்று மார்த்தாள் ஒருவேளை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். இயேசு வந்திருக்கிறாரா என்று மார்த்தாள் அநேகரிடம் விசாரித்திருக்கலாம். இயேசு வருகிறார் என்னும் செய்தியை மார்த்தாள் கேள்விப்படுகிறாள். உடனே அவள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போகிறாள். இயேசுவை சந்திப்பதற்காக மார்த்தாள் போகிறாள். அப்போது மரியாள் மார்த்தாளோடு போகாமல் வீட்டிலேயே இருக்கிறாள். ஒருவேளை இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்னும் செய்தியை மரியாள் கேள்விப்படாமல் இருந்திருக்கலாம். வீட்டு காரியங்களில் கவனம் செலுத்துகிற மார்த்தாளுக்கு இயேசு கிறிஸ்து வந்திருப்பதை பற்றிய செய்தி முதலாவதாக அறிவிக்கப்பட்டிருக்கலாம். அல்லது ஒருவேளை மார்த்தாளைப் போலவே மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் என்னும் செய்தி அறிவிக்கப்பட்டிருக்கலாம். தன்னுடைய சகோதரன் மரித்து போன துக்கத்தில் மரியாள் வீட்டில் அழுது கொண்டிருக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் மார்த்தாள் மரியாள் ஆகியோரை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அப்போது மரியாள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்தாள். இப்போது இந்த சகோதரிகளுடைய மனப்பாங்கு மாறி இருக்கிறது. பொதுவாக வீட்டு வேலைகளை செய்வதில் அதிக கவனம் செலுத்துகிற மார்த்தாள் இப்போது இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு முதலாவதாக போகிறாள். இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளை கேட்கிற மரியாளோ அவரை பார்க்க போகாமல் வீட்டிலேயே இருந்து விடுகிறாள். மார்த்தாள் எப்போதுமே சுறுசுறுப்பாக செயல்படுகிறவள். வீட்டு வேலைகளை விறுவிறுப்பாக செய்வாள். இங்கும் அங்கும் ஓடி ஆடி வேலை செய்வாள். எல்லா வேலைகளையும் தன்மேல் இழுத்து போட்டுக்கொண்டு தேவனை பற்றியோ சத்திய வசனங்களை பற்றியோ ஆவிக்குரிய காரியங்களை பற்றியோ தியானிக்க மாட்டாள். சாதாரண நாட்களில் இப்படி இருக்கிற மார்த்தாள் தன் சகோதரன் மரித்து போனதினால் மிகவும் துக்கம் அடைந்திருக்கிறாள். இருதயத்தின் துக்கத்தினால் அவருடைய உள்ளத்தில் இயேசு கிறிஸ்துவின் மீது விசுவாசமும் பக்தியும் அதிகரித்திருக்கிறது. பொதுவாக வீட்டு வேலைகளை செய்கிறவள் இப்போது துக்கத்தில் இருப்பதனால் இயேசு கிறிஸ்துவிடம் ஆறுதல் பெற வேண்டும் என்று அவரை தேடி போகிறாள். மரியாளின் சுபாவம் மார்த்தாளின் சுபாவத்திற்கு நேர்மாறானது. எல்லா வேலைகளையும் மரியாள் முன்னின்று செய்ய மாட்டாள். இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை கேட்பதிலும் ஆவிக்குரிய காரியங்களை தியானம் பண்ணுவதிலும் மரியாள் அதிக கவனம் செலுத்துவாள். தன் சகோதரன் மரித்து போனதினால் மரியாளுக்கும் துக்கம் உண்டாயிற்று. ஆனால் மரியாளோ தன் துக்கத்தில் இயேசு கிறிஸ்துவை மறந்து விடுகிறாள். துக்கம் இவளுக்கு கண்ணியாயிற்று. தன்னுடைய வருத்தத்தையும் பாரத்தையும்
இயேசு கிறிஸ்துவின் பாதபடியில் சமர்ப்பிப்பதற்கு பதிலாக எல்லாவற்றையும் மரியாள் தன்மீதே சுமத்திக் கொள்கிறாள். ஆவிக்குரிய காரியங்களில் வளர்ச்சி பெற்றிருக்கிறவர்கள் கூட மரியாளைப் போல தவறு செய்வதற்கு வாய்ப்புள்ளது. நமக்கு சோதனைகள் வரும்போது இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ள வேண்டும். நம்முடைய சொந்த உணர்ச்சிகளுக்கும் வருத்தங்களுக்கும் சோதனைகளுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேவனை மறந்து சோர்ந்து போய்விடக் கூடாது.